உங்கள் எல்லோரையும் திரும்பவும் மிக அன்போடு இந்த வேதப்பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று யாராவது எங்களோடு புதிதாக இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. நாங்கள் சங்கீதம் 106 கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று அந்த அதிகாரத்தை நாங்கள் முடிக்க முயற்சி எடுப்போம். பகுதி 3, சங்கீதம் 106, 3ஆம் பகுதி. போன வாரத்தில் நாங்கள் படித்தோம் 3 தலைவர்களுடைய வீர செயல்கள் மோசே, ஆரோன், பினேயஸ். ஆனால் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம் தலைவர்களின் பலவீனங்கள், பாவங்கள். தலைவர் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் மதிப்பை கொடுக்கிறோம், கௌரவத்தை கொடுக்கிறோம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாருக்கும் களிமண் பாதங்கள் இருப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஃபீட் ஆஃப் கிளே. எந்த தலைவனுக்கும் களிமண் பாதங்கள் உண்டு. அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் மிக விரைவில் தவறு செய்து கீழே நொறுங்குண்டு விழலாம். மோசேயை எடுத்து பார்ப்போம். இந்த பகுதியில் சங்கீதம் 106 மோசேயின் பலவீனம், பாவம் என்ன? 32ஆம் வசனத்தின்படி மோசேக்கு பொல்லாப்பு நடந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. எப்படிப்பட்ட பொல்லாப்பு? மோசே செய்த பாவத்தின் காரணமாக சுதந்திர நாட்டிற்கு செல்ல அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை ஆண்டவரால். மோசே என்னதான் பாவம் செய்தார் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு? 33ஆம் வசனம் அதற்கான பதிலை கொடுக்கின்றது. தன் உதடுகளினால் கதறி பேசினான். தன் உதடுகளினால். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய உதடுகளை பெரிய விதத்தில் பாவிக்கிறார், நாவை பெரிய விதத்தில் பாவிக்கிறார். வார்த்தைகள் மூலமாக ஜனத்தை போஷிக்கிறோம், ஜனத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம், ஜனத்தை வழி நடத்துகிறோம். இந்த வாய், உதடு என்று சொல்வது ஒரு மிக முக்கிய அங்கம். ஆனால் மோசே தன்னுடைய உதடுகளினால் பதறி பேசினான். அது கதறி அல்ல, பதறி பேசினான். இந்த சம்பவம் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நேரம் எடுத்து அந்த அதிகாரத்தை வாசிக்க முடியும். என்னாகமம் 20. மோசேக்கு என்ன நடந்தது? கோபத்தில் அவசரப்பட்டு கடுமையாக மோசமான முறையில் மோசே ஜனங்களை நோக்கி பேசினான். நீங்கள் எல்லாரும் கலகக்காரர் என்று அவர்களை மிகவும் கடுமையாக குற்றம் சாட்டினான். இது ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு உகந்த காரியம் அல்ல. ஒரு ஊழியக்காரன் கோபப்படுவது உண்மை. ஆனால் அந்த கோபத்தில் அவசரப்பட்டு கடுமையாக மோசமான முறையில் பேசுவது முற்றிலும் தவறு. மோசே கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. மக்கள் தண்ணி இல்லாமல் அவதிப்பட்ட பொழுது மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளை, அந்த கற்பாறைக்கு நீ பேசினால் போதும், கற்பாறையிலிருந்து தண்ணி வரும். ஆனால் மோசே தன்னுடைய கோபத்தில் அந்த கற்பாறைக்கு பேசாமல் 2 முறை அதை அடித்தான். தேவன் தண்ணீரை கொடுத்தார். ஆனால் மோசேயின் கீழ்ப்படியாமையின் காரணமாக என்ன நடந்தது? அவன் சுதந்திர தேசத்துக்கு செல்ல முடியாமல் தடை போடப்பட்டது. இங்கே இன்னும் ஒரு முக்கிய காரியம் சொல்லப்பட்டுள்ளது. இதை நாங்கள் தவறிவிடக் கூடாது. மோசேயின் ஆவியை மக்கள் விசனப்படுத்தினார்கள். இது மந்தையை குறித்து சொல்லப்படும் ஒரு காரியம். தேவ ஜனம் தலைவர்களின் ஆவியை விசனப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது.
அது மிக எளிதில் நடக்கும் ஒரு காரியம். அதை நான் எவ்வளவோ முறை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். தேவ ஜனம் ஒரு ஊழியக்காரனுடைய ஆவியை, உள்ளத்தை துக்கப்படுவது, விசனப்படுத்துவது. நாங்கள் எப்பொழுதும் ஒரு தலைவனுடைய ஆவியை சந்தோஷப்படுத்த, பிரியப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். அது சுலபமான காரியம் அல்ல. சில சமயங்களில் தேவன் கொடுக்கும் கிருபையினால் தேவனுடைய ஊழியக்காரனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். அந்த ஊழியக்காரன் தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அந்த ஊழியக்காரனையும் குடும்பத்தையும் ஜெபத்தில் தாங்க வேண்டும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாபெரும் பொறுப்பு. சோ இதை எங்கள் மனதில் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த தேவ ஜனம் தேவ தலைவனின் உள்ளத்தை விசனப்படுத்தினார்கள். சோ இது மோசே தன்னுடைய வாயினால், உதடுகளினால் பாவம் செய்தான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இது ஒரு பெரிய பிளவீனம், ஒரு பெரிய பாவம். இப்ப மற்ற ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் தலைவன் எப்பொழுதும், அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தை முக்கியமானது, பாதுகாப்பான முறையில் செயல்பட வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் விஜிலண்ட் என்ற வார்த்தையை பாவிப்போம். He has to be very vigilant and always guarded. So அதுவும் ஒரு சுலபமான காரியம் அல்ல. You can't let your guard down. பாதுகாப்பான முறையில் செயல்பட வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என் ஆத்துமா, ஆவி, வாய், கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரின் ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும். தலைவனாக இருந்தாலும் மந்தையாக இருந்தாலும் இது எங்கள் எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு காரியம், பொருத்தமான காரியம். என் ஆத்துமா, ஆவி, வாய், கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரின் ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும். சோ மோசேயிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய பாடம், அவன் செய்த தவறு, அவனுடைய பிளவீனம், பாவம். இப்பொழுது இரண்டாம் தலைவனை எடுத்து பார்ப்போம். இதே சங்கீதம் 106 ஆரோன் உண்மையாகவே ஒரு விசுவாச வீரன். ஆரோனுடைய மகன் எலியேசர் ஒரு ஆசாரியன். ஆரோனுடைய பேரன் ஃபினேஸ், அவர்தான் ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு வரும் வாதையை நிப்பாட்டியவன். சோ இதிலிருந்து ஆரோன் ஆவிக்குரிய மகன் பேரனை கட்டியெழுப்பினார் என்று படித்தோம். சோ பாராட்டப்பட வேண்டிய காரியம். ஆனால் அதே ஆரோன், யாத்ராகமம் 32 வாசிக்கிறோம், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு மிகவும் கோபப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இது ஒரு நம்ப முடியாத காரியம். The people were naked. மக்கள், தேவ மக்கள் நிர்வாணமாய் இருந்தான். அதற்கு காரணம் ஆரோன். அவர்கள் பிழையான போலி தெய்வங்களை வணங்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். சோ ஆரோனுடைய தவறு, பாவம் என்ன? மக்கள் குரலுக்கு, வாஞ்சைகளுக்கு இடம் கொடுத்தான். அவன் மக்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது he let them run wild. மிகவும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில். he let them run wild. ஜனங்களை கட்டுப்படுத்தாமல் அவர்கள் காட்டு மிருகங்களை போல் செயல்பட அனுமதி கொடுத்தான். சோ அது ஒரு மிக பெரிய ஒரு பாவமாக ஆரோனின் வாழ்க்கையில் அது காணப்பட்டது. அடுத்த ஸ்லைடை பார்த்தால், என்னாகமம் 12 ஆரோனின் இன்னும் ஒரு பிளவீனம், பாவம் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம்
அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். மோசேக்கு விரோதமாக தங்கள் தலையை தூக்கினார்கள். மோசேயின் திருமண விஷயம் மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள ஒரு காரியம். ஆனால் ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். உண்மையாக சொல்ல போனால் மோசேயின் தலைமத்துவத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். மோசே தலைவனாக செயல்படுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்ற முறையில் கதைக்க ஆரம்பித்தார்கள். இங்கே என்ன நடைபெறுகிறது? தலைவர்களின் ஒற்றுமை உடைக்கப்படுகிறது. தலைவர்களின் ஒற்றுமை உடைக்கப்பட்டால் மக்கள் குழப்பம் அடைவார்கள். எதிரி மிகவும் எளிதில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ மக்களை தாக்கி அழித்திருக்கலாம். இது ஆரோனின் வாழ்க்கையில் காணப்பட்ட இரண்டாம் பிளவீனம், பாவம். மோசேயின் தலைமத்துவத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்தான். மோசேக்கு அடங்கி செயல்பட அவன் விருப்பப்படவில்லை. அவனோடு சேர்ந்து மீரியாமும் ஒன்றாக செயல்பட்டார்கள். மீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. 7 நாட்களாக அவள் தனிமைப்படுத்தப்பட்டாள். இது ஆரோனிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இரண்டாம் பிளவீனம், பாவம். இப்பொழுது நாங்கள் அடுத்த ஸ்லைடை பார்த்தால், நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. மோசேயின் பாவங்களை சுட்டி காட்டலாம், ஆரோனின் பாவங்களை சுட்டி காட்டலாம், மீரியாமின் பாவங்களை சுட்டி காட்டலாம். என் பிளவீனங்கள், பாவங்கள் என்ன? இது ஒரு மிக கஷ்டமான கேள்வி. கஷ்டமான கேள்வி, சுலபமாக பதில் சொல்ல முடியாது. நாங்கள் இதை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். இதை குறித்து நாங்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். இது நான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் சவால். ஒரு பேப்பரை எடுத்து, இல்லாவிட்டால் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் இந்த தலைப்பை போட்டு உங்களுடைய பிளவீனங்களையும் பாவங்களையும் பட்டியல் போடுங்கள். இதை நாங்கள் எங்களுடைய மார்க் 14ஆம் அதிகார வேதப்பாட நேரத்திலும் செய்ய நான் உங்களுக்கு சவால் கொடுத்தேன். எங்கள் பாவங்கள், பிளவீனங்களை பட்டியல் போடுவது. எங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிளவீனம் இருக்கு, ஏதோ ஒரு பாவம் இருக்கு. அதை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு மிக நேர்மையாக அதை நாங்கள் எழுதுவது மாத்திரமல்ல, அதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த பொறுப்பு கூறும் உறவுகள் மிக அவசியம். பொறுப்பு கூறல் என்று சொன்னால், இன்னும் ஒரு சகோதரன் சகோதரிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிளவீனங்கள், பாவங்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதை எங்களுக்கு சுட்டி காட்டுவது. ஊழியக்காரராகிய எங்களுக்கு எங்களுடைய மனைவி ஒரு தலை சிறந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், பொறுப்பு கூறல் உறவு. ஏனென்றால் எங்களுடைய மனைவி பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் எதையும் ஒழிக்க முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் வீட்டு வாழ்க்கை தெரியும். இதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு வரும். இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இதை நாங்கள் செய்ய வேண்டும். யாரும் சொல்ல முடியாது, நான் பெரிய போதகர், யார் என்னிடம் கேள்வி கேட்க முடியும்? அப்படி சொல்ல முடியாது. அது முட்டாள்தனம். என் பிளவீனங்கள், பாவங்கள் என்ன? இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் நாங்கள் தொடர்ந்து சங்கீதம் 106 படிக்கும் பொழுது 3ஆம் வசனம், இதில் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பதிலை கொடுக்க போகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் யார்? சங்கீத புத்தகங்களில் தொடர்ச்சியாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் யார் என்பதை குறித்து வசனங்கள் கொடுக்கப்படும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த 3ஆம் வசனம். நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்.
நாங்கள் ஒருவரை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் ஒரு முக்கிய வார்த்தை இந்த எக்காலத்திலும் என்ற வார்த்தை. எக்காலத்திலும் நாங்கள் 2 காரியங்களை செய்ய வேண்டும். நியாயத்தை கைக்கொள்ளுதல் ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நீதியை செய்கிறவர்கள். இதே சத்தியம்தான் ஏசாயா 56:1 கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள்: நியாயத்தை கைக்கொள்ளுதல், நீதியை செய்கிறவர்கள். நீதி என்ற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் நன்மையை செய்கிறவர்கள், சரியான காரியத்தை செய்கிறவர்கள் என்று அதை நீங்கள் மொழிபெயர்க்கலாம். எப்பொழுதும் எக்காலத்திலும் நாங்கள் நன்மையை செய்ய வேண்டும். நாங்கள் தீமையை செய்யக்கூடாது. நாங்கள் சரியான காரியத்தை செய்ய வேண்டும். அநீதியுள்ள உலகத்தில் நாங்கள் நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும். நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும். நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள். இப்படி நாங்கள் செயல்பட்டால் நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் பெயர் பெறுவோம். அந்த விதத்தில் நாங்கள் செயல்பட முடியும். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். சங்கீதம் 106 2 விதமான கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 விதமான கைகள். ஒன்று தேவனுடைய கை. அது 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய கை. தேவனுடைய கை எப்படிப்பட்ட கை? 2 சத்தியங்கள் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும் உடனடியாக. 27ஆம் வசனத்தின்படி நியாயம் தீர்க்கும் கை, மக்களை சிதறடிக்கும் கை, ஒன்று சேர்க்கும் கை, அதே சமயத்தில் மக்களை சிதறடிக்கும் கை. பாபேல் கோபுரத்தை அந்த மக்கள் கட்டும் பொழுது தேவனுடைய கை வெளிப்படுத்தப்பட்டு மக்கள் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதையும் நாங்கள் சில சமயங்களில் மறந்து விடுகிறோம். தேவனுடைய கரம் நியாயம் தீர்க்கும் கரம். ஆனால் நாங்கள் மிகவும் நேசிப்பது எது? அவருடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம், ஆசீர்வதிக்கும் கைகள். இதற்கு 2 வசனங்களை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். மத்தேயு 19 ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அதனால்தான் இன்று கூட நாங்கள் சில சமயங்களில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் கைகளை ஒருவர் தலையின் மேல் வைக்கிறோம். அது ஆசீர்வதிக்கும் கையலாக செயல்படுவதற்காக. லூக்கா 24:50 நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறுவதற்கு முன்பு பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், எருசலேமில் இருந்து பெத்தானியா கிட்டத்தட்ட 2 மைல் தூரம். அது ஒரு எவ்வளவு அருமையான ஒரு காரியமாக தென்பட்டிருக்க வேண்டும். சீஷர்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு செல்கிறார் பெத்தானியா வரைக்கும். ஒரு மறக்க முடியாத பிரயாணம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மறக்க முடியாத பிரயாணங்கள் வருகிறது. அப்படிப்பட்ட எவ்வளவோ பிரயாணங்களை நான் நினைவு கூற முடியும். ஆனால் சீஷர்கள் இந்த பிரயாணத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள்.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட கடைசி முறையாக அவர்கள் தெருவில் நடந்து கொண்டு செல்கிறார்கள். பெத்தானியா ஆண்டவருக்கு ஒரு மிகவும் விருப்பமான ஒரு கிராமம். அங்கே தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். பெத்தானியாவுக்கு சீஷர்களை எடுத்து சென்று பரமேறுவதற்கு முன்பு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இதை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆண்டவருடைய கை நியாயம் தீர்க்கும் கையாக எங்கள் மேல் பாவிக்கப்படாமல் அது ஆசீர்வதிக்கும் கரங்களாக எப்பொழுதும் எங்கள் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்பட வேண்டும். 1 நாளாகமம் 4:10 ஒரு அருமையான ஜெபம் இருக்கின்றது. இது யாபேஸ் செய்த ஜெபம். இந்த ஜெபத்தின் ஒரு அம்சம், உமது கரம் எப்பொழுதும் என்மேல் இருப்பதாக. தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தில் இந்த வசனத்தை தேடி பார்த்து சிவப்பு நிற பேனாவினால் இந்த ஒரு வாக்கியத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். உமது கரம் எப்பொழுதும் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சபையின் மேல் இருப்பதாக. இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். யாபேஸ் செய்த இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் என் மேலும், என் குடும்பத்தார் மேலும், சபையார் மேலும் இருப்பதாக என்று ஜெபிப்பது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். இது தேவனுடைய கை. சங்கீதம் 106:27 ஆனால் இதே சங்கீதம் 106 சத்துருவின் கையையும் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் சத்துருவின் கை. இந்த சத்ருவின் கையை குறித்து எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. முதலாவதாக 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? சங்கீதம் 106 சத்ருவின் கைக்கு விலக்கி மீட்டார். இது ஒரு நற்செய்தி. சத்ரு தேவ மக்களை தாக்க வரும் பொழுது சத்ருவின் கைக்கு தேவ மக்களை விலக்கி மீட்டார். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அனுபவித்திருக்கிறோம். பிசாசான சத்ரு எங்களுக்கு விரோதமாக எங்களை தாக்க, எங்களை வீழ்த்த அவன் எங்களை நோக்கி வேகமாக ஓடி வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கரங்களை பாவித்து எங்களை சத்ருவின் அந்த தாக்குதலில் இருந்து விலக்கி மீட்டெடுக்கிறார். இதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். அறிந்தும் அறியாமலும் எவ்வளவு முறை ஆண்டவர் எங்களை சத்ருவின் கையிலிருந்து விலக்கி மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் 41ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், தேவ ஜனத்துடைய பாவத்தின் காரணமாக ஆண்டவர் என்ன செய்தார்? ஜாதிகளுடைய கைக்கு தேவ மக்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஜாதிகளுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது தேவ ஜனம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அடிமைப்படுத்தப்பட்டார்கள். கிருஷாந்தன், earlier slide please. Earlier slide. கிருஷ்ணா, ஓகே, தேங்க்யூ. ஜாதிகளுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதே 41ஆம் வசனத்தின்படி அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்கள். எகிப்து தேசத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷ காலமாக, பாபிலோன் தேசத்தில் கிட்டத்தட்ட 70 வருஷ காலமாக, நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது வெவ்வேறு சரித்திரத்தின் வெவ்வேறு அம்சங்களில் தேவ ஜனம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். 42ஆம் வசனத்தின்படி இந்த சத்துரு தேவ மக்களை ஒடுக்கினார்கள்.
ஒடுக்கப்பட்டார்கள். அதே 42ஆம் வசனத்தில் சத்ருவின் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். எல்லா கனமும் கௌரவமும் எடுத்து போடப்பட்டது. அவமானம், தேவ ஜனத்திற்கு மிகப்பெரிய அவமானம், அடிமைத்தனம், ஒடுக்கப்பட்டார்கள். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது 43ஆம் வசனத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அதாவது வறுமைக்குள் தள்ளப்பட்டார்கள். போதிய அளவு உணவு இல்லை, தங்குவதற்கு ஒரு வீடு இல்லை, உடைகள் இல்லை. சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள். தேவ ஜனம் கலகம் செய்தபடியால், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடியால், தேவன் பொறுமையாக காத்திருந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நியாய தீர்ப்பும் கரமாக மாற்றமடைந்தது. தேவனுடைய கரம். சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இன்று கூட எங்களுக்கு தெரியும், பவுல் அப்படி ஜெபித்தார். சபையில் சிலர் தொடர்ச்சியாக பாவம் செய்யும் பொழுது பவுல் கூறுகிறார், பிசாசின் கைக்கு நான் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அது ஒரு மிக பயங்கரமான காரியம். பிசாசின் கைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டால் பிசாசு எங்களுக்கு எதையும் செய்யலாம். அடி 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 என்று பிசாசு எங்களை அடிக்கலாம், எங்களை வறுமைத்தனத்திற்குள் தள்ளலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், விபத்துகளை கொண்டு வரலாம். துக்கமாக அப்படி நடப்பதை நாங்கள் இன்று காண்கிறோம். தேவ வசனத்தை அறிந்தும் அதன்படி செயல்படாமல், அதற்கு விரோதமாக கலகம் செய்து, மனம் திரும்பி ஆண்டவரிடம் வராமல் இருக்கும் பொழுது பவுல் ஜெபித்தபடி நாங்கள் பிசாசின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அப்ப பிசாசு எங்களை மிகவும் துன்புறுத்துவான், துன்பப்படுத்துவான், ஒடுக்குவான், எங்களை தாழ்த்துவான், சிறுமைப்படுத்துவான். அதன் மூலமாக நாங்கள் எங்கள் நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்ப வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது. அருமையானவர்களே, 2 காரியங்கள் நடக்கலாம். ஒன்று, நாங்கள் ஆண்டவருடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படலாம். அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பாதுகாப்பை கொண்டு வரும், பராமரிப்பை கொண்டு வரும், தேவ வழி நடத்துதலை கொண்டு வரும், தேவ கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது. ஆனால் அதே சமயம் தேவ மக்கள் பிசாசின், சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட முடியும். அப்படி நடைபெறாதபடிக்கு நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை மிக அவதானத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும், விழித்திருக்க வேண்டும். பிசாசின் கைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படவே கூடாது. எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்கே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இன்று எப்படி நாங்கள் இந்த சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், அதன் அறிகுறிகள் என்ன? ஒன்று பிழையான உபதேசங்கள். சத்ருவின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுதல் என்று சொன்னால் பிழையான உபதேசங்களை கேட்டு நம்பி அதை பின்பற்றுவது. அது இன்று காட்டு தீயை போல் சபைகளில் பரவி வருவதை நாங்கள் காண்கிறோம். அந்த டிசர்ன்மெண்ட் என்ற அந்த ஈவு இல்லை. மத்தேயு 13:39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இது ஆண்டவர் கூறிய ஒரு உவமை. நல்ல விதையை விதைத்ததும் இரவு நேரத்தில் ரகசியமாக சத்துரு வந்து களைகளை விதைக்கிறார். அதை செய்தவன் யார்? பிசாசு, சத்துரு பிசாசு. அதை குறித்து நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கே கோதுமை
வளருகிறதோ அங்கே களைகளும் வளரும். பிசாசினால் விதைக்கப்பட்ட களைகள். அதை அடையாளம் கண்டு கொண்டு இல்லாமல் ஆக்குவது எங்கள் பொறுப்பு, சபை தலைவர்களின் பொறுப்பு. ஒன்று பிழையான உபதேசங்கள். நாங்கள் பிசாசின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இரண்டாம் அடையாளம் என்ன? பாவ அதிகரிப்பு, விசேஷமாக பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள். இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆவிக்குரிய தலைவர்களின் வீழ்ச்சிக்கு ஒரு பிரதான காரியம் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள். எவ்வளவு பெரிய ஆண்டவரால் ஒரு காலத்தில் வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்கள் பாலியல் பாவத்தின் மூலமாக வீழ்ச்சி அடைந்து அவர்களுக்கும் சபைக்கும் பெரிய அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பிசாசின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் பாவ அதிகரிப்பை நாங்கள் காணப்போகிறோம். பாவ அதிகரிப்பு. பரிசுத்தம் இல்லாமல் ஆக்கப்பட்டு தேவனுடைய கரத்தில் இருந்தால் பரிசுத்தம், பிசாசின் கரத்தில் இருந்தால் பாவ அதிகரிப்பு. மாத்திரமல்ல, ஒரு கலகக்கார ஆவியை நாங்கள் காணப்போகிறோம். தேவ மக்களுடைய உள்ளத்தில் சத்துரு கலகக்கார ஆவியை விதைக்கிறான். எதற்கும் மக்கள் கலகம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அது சத்துருவின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு ஒரு அடையாளம். நாங்கள் ஆண்டவருக்கு இணங்கி நடக்க வேண்டும். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? எங்களை தூண்டி விடுவான். ஒரு சின்ன காரியத்தை பெரிதாக்கி ஒரு கலகக்கார ஆவியை உருவாக்குவான். இதை குறித்து நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவதாக, சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் பிரிவினைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்று பாருங்கள், துக்கமாக சபைகள் எவ்விதமாக பிரிவடைகிறது. சின்ன சின்ன காரியங்களை வைத்து பிரிவடைகிறார்கள். யூசுவலி ஓவர் பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ். பிரிவினைகள் எங்கே காணப்படுகிறதோ அங்கே பிசாசு கிரியை செய்கிறான் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். சில பிரிவினைகள் முக்கியம், அவசியம். பிழையான உபதேசங்கள் பிரசங்கம் செய்யப்பட்டால் நாங்கள் அப்படிப்பட்ட இடத்தை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும். அது நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது. பிழையான உபதேசங்கள், தேவ வசனத்திற்கு முரண்பாடான உபதேசங்கள். ஆனால் நான் சொல்லும் பிரிவினைகள் உபதேசம் சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் அல்ல. சின்ன சின்ன காரியங்களை வைத்து அதை பெரிதாக்கி அதன் மூலமாக ஏற்படும் பிரிவினைகள். பிரிவினைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சபை தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு இணங்கி நடக்க மனதில்லை. ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஊழிய கால ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு முதல் மிக முக்கிய பாடம் இது. நீ எப்பொழுதும் சபை தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு இணங்கி நட. யூ மே நாட் அக்ரி வித் தெம். அவர்கள் செய்யும் சொல்லும் காரியங்களுக்கு நீ எப்பொழுதும் ஆம் சொல்ல முடியாது. ஆனால் நீ அவர்களுக்கு இணங்கி நடந்தால் உனக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நான் இதை மிக சந்தோஷத்தோடு தேவ நாமத்தின் மகிமைக்காக சொல்ல முடியும். நான் என்னுடைய கொழும்பு சபையில் தொடர்ச்சியாக இந்த கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு நல்ல உறவை பேணி வளர்த்து அங்கிருக்கும் சபை தலைவர்களுக்கு நான் இணங்கி நடந்து அதன் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்கள், அது ஒரு பெரிய டெஸ்டிமனி, அது ஒரு பெரிய சாட்சி. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு துள்ளி சென்று அதன் மூலமாக வரும் வருத்தங்கள். பிசாசு கிரியை செய்தால் அங்கே பிரிவினைகள் காணப்படும். ஆனால் இன்னும் ஒரு முக்கிய காரியம் நடக்க போகுது, குடும்ப அழிவு. சத்ருவின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் குடும்ப அழிவுகள் ஏற்படும், விவாகரத்து ஏற்படும்,
பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஏற்படும், அடல்ட்ரி ஏற்படும். ஸோ மத்தேயு 13:28 படி நாங்கள் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? சத்துரு அதை செய்தான். பாருங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள், எவ்வளவு குடும்பங்கள் அழிவடைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். கோர்ட்டுக்கு கூட போகும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், குடும்ப அழிவு. சத்துரு அதை செய்தான், அதற்கு நாங்கள் இணங்கினோம், சத்துருவுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அவ்விதமாக செயல்படுவதற்கு. சோ இந்த 5 காரியங்களையும் மனதில் வைத்திருங்கள். சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் இது சில அறிகுறிகள். சத்துருவின் கரத்தை அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. சத்ரு எப்பொழுதும் கிரியை செய்வான். விசேஷமாக நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது, ஆண்டவருக்காக நாங்கள் உத்தம விதத்தில் ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு எங்களை பயங்கரமாக தாக்குவான். ஆனால் நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19, சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக, சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக, தேவ வசனத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலமாக நாங்கள் சத்ருவை மேற்கொள்ள முடியும். அது நற்செய்தி, அது நற்செய்தி. ஸோ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தின் கீழ் நாங்கள் செயல்பட்டால் எங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வரும். ஸோ 2 கைகள், தேவனுடைய கைகள், பிசாசின் சத்ருவின் கைகள், 2ம் சங்கீதம் 106 சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் என் பதில். சங்கீதம் 106 நாங்கள் 2 வார காலமாக ஆழமாக வசனமாக படித்து வந்திருக்கிறோம். என்னுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? 13 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். முதலாம் பதில் துதித்தல். இந்த தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். சங்கீதம் 103, 104, 105, 106 இந்த 4 சங்கீதங்களும் எப்படி ஆரம்பமாகிறது? துதித்தலோடு ஆரம்பமாகிறது, துதித்தலோடு முடிவடைகிறது. சோ நாங்கள் இந்த தேவனை துதிக்க வேண்டும். அதை குறித்து நாங்கள் 6 காரியங்களை இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். 6 காரியங்கள். 1, முதலாம் புல்லட், இந்த தேவனை துதிக்க கட்டளை இடப்பட்டிருக்கிறோம். முதலாம் வசனம் ஒரு கட்டளை. இந்த முதலாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அது ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2வதாக, இந்த தேவனை நாங்கள் துதிக்கும் பொழுது அவரை துதிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதையும் நான் உணர வேண்டும். அது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தக்கவன் யார்? உங்களுக்கும் எனக்கும் எந்தவித தகுதியும் இல்லை. ஆனாலும் நாங்கள் தேவனுடைய இரக்கம் கிருபையை அனுபவித்திருக்கிறபடியால் நாங்கள் இந்த தேவனை கண்டிப்பாக நிச்சயமாக துதிக்க வேண்டும். 3வதாக நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும்? 12ஆம் வசனத்தில் அவர் துதியை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால்தான் நாங்கள் பாட்டுக்களை பாடுகிறோம், பாட்டுக்களை நாங்கள் இயற்றி வருகிறோம் தேவனை துதிப்பதற்காக. சோ பாடுங்கள், வாய் திறந்து பாடுங்கள். ஒரு பாட்டு புத்தகத்தை கையில் எடுத்து அதை பிரயோகித்து
நீங்கள் இந்த தேவனை துதிக்க முடியும் பாட்டின் மூலமாக. நான்காவதாக 47ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை துதிப்பது எதை காட்டுகின்றது? ரட்சிக்கப்பட்டேன் என்பதை காண்பிக்கப்படுகிறது. ரட்சிப்பின் விளைவு. நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருந்தால், அதன் விளைவு தேவனை துதித்தல். இந்த தேவனை துதிக்காமல் நாங்கள் இருக்கலாமா? இன்னும் ஒரு அருமையான காரியம் இந்த துதித்தலை குறித்து 47ஆம் வசனத்தில் நித்தியமாக துதி செலுத்தப்படும். பூமியில் ஆரம்பிக்கப்படும் இந்த துதி நித்தியமாக பரலோகத்தில் தொடர்ந்து எங்கள் தேவனுக்கு செலுத்தப்படும். பட் இட் ஹஸ் காட் டு ஸ்டார்ட் ஹியர் ஆன் எர்த். அது பூமியில் ஆரம்பமாக வேண்டும். சோ இது ஒரு நிரந்தரமாக நாங்கள் செய்ய போகும் காரியம், தேவனை துதித்தல். ஆறாவதாக 48ஆம் வசனத்தின்படி நாங்கள் ஒரு சபையாக அவரை துதிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் தேவனை துதிக்க வேண்டும், அதே சமயம் ஒரு சபையாக தேவனை துதிக்க வேண்டும். பாத்தீங்களா? ஒரு சங்கீதத்தில் இருந்து தேவனை துதித்தலை குறித்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய 6 காரியங்கள். வேதத்தை கவனமாக வாசித்தால் இவற்றையெல்லாம் நீங்களே கண்டு கொள்ள முடியும். எங்களுடைய 2ஆம் பதில் பொறுப்பு என்று கூட நாங்கள் சொல்லலாம். என் பொறுப்பு, என் பதில் ஒன்று தேவனை துதித்தல், இந்த 6 விதமாக. 2வது பாவ அறிக்கை செய்தல். அது 6ஆம் வசனத்தில் நாங்கள் காண்கிறோம். எங்கள் 6ஆம் வசனத்தில் எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் இந்த தேவனுக்கு விரோதமாக. பாவ அறிக்கை செய்தல் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் பாவ அறிக்கைக்காக ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பாவம் செய்கிறோம். வார்த்தைகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக. செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறும் பொழுது நாங்கள் பாவம் செய்கிறோம். சோ அந்த பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அதை நாங்கள் மறைக்க முடியாது, அதை நாங்கள் ஒழிக்க முடியாது. பாவ அறிக்கை செய்தல். இந்த வாரத்தில் நான் நேரத்தை வீணாக்கினேன், இந்த வாரத்தில் நான் பணத்தை வீணாக்கினேன், இந்த வாரத்தில் நான் தகாத முறையில் நான் சம்பாஷணைகளில் ஈடுபட்டேன், இந்த வாரத்தில் நான் யாரையும் உற்சாகப்படுத்தவில்லை, இந்த வாரத்தில் நான் ஜெபம் செய்ய தவறினேன், ஜெபம் செய்ய தவறினேன். இதெல்லாம் பாவங்கள். சோ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு பாவ பட்டியலை செய்து, அது வாரத்துக்கு வாரம் மாறும். அதை நாங்கள் ஆண்டவருக்கு அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது 2ஆம் பொறுப்பு. 3ஆம் பொறுப்பு 8ஆம் வசனத்தின்படி அவருடைய வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவ வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது முக்கியமாக எப்படி வெளிப்படுத்தப்படும்? ஜெபத்தின் மூலமாக. சோ நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்களுடைய சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, வியாதிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேவ வல்லமை ஒரு ஆச்சரியமான விதத்தில் வெளிப்படுத்தப்படும். அது எப்படி வெளிப்படுத்தப்படும் என்று எங்களால் சொல்ல முடியாது. அது முற்றிலும் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர் வல்லமையுள்ள தேவன் என்றால்
எங்கள் ஜெபங்கள் மூலமாக அந்த வல்லமை வெளிப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோமா? இதற்கு ஒரு சின்ன உதாரணம், ஆண்டவரை அறியாத மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா? அவர்களுடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை காண்பிக்கப்பட்டு அவர்கள் தாழ்த்தப்பட்டு தாழ்மையோடு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. ஒருவர் குடி பழக்கத்திற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். இரவு பகலா குடிக்கிறார். இது ஒரு பெரிய வாதை என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுடைய சபைகளில் கூட மிக துக்கமாக சொல்லும் ஒரு காரியம் குடிப்பழக்கம், மது போதையில் ஈடுபடுவது, தூள் எடுப்பது, புகைப்பது. இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது தேவன் ஆச்சரியமாக செயல்பட்டு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் இந்த ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு, இந்த அடிமைத்தனங்களிலிருந்து ரட்சிப்பதற்கு. ஆனால் எங்கள் பிரச்சனை என்ன? நாங்கள் ஜெபிப்பது மிக 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 குறைவு. அதனால் தான் இந்த அடிமைத்தனம் தொடர்ந்து இருக்கு. ஜெபிப்பது மிக குறைவு. இல்லாவிட்டால் பிசாசு வந்து எங்களை ஏமாற்றுவான். ஜெபித்து தான் என்ன பிரயோஜனம்? என்னதான் நடக்குது? நீ இவ்வளவு ஜெபித்தும் உபவாசித்து ஜெபித்தும் நிலைமை மோசமா தானே போய்கொண்டிருக்கு என்று பிசாசு அதைரியப்படுத்துகிறான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவர் வல்லமையை ஜெபத்தின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துவது. 12ஆம் வசனத்தின்படி எங்களுடைய 4ஆம் பொறுப்பு அவர் வார்த்தைகளை விசுவாசித்தல். தேவ மக்கள் ஒரு மிக குறுகிய காலத்திற்கு தேவ வசனத்தை விசுவாசித்தார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் அவிசுவாசத்திற்குள் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை எங்களிடத்தில் காணப்படக்கூடாது. தேவ வார்த்தைகளை, தேவ வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதன்படி செயல்படுவது, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ செய்திகளை கேட்கிறோம். நான் பிரசங்கம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பிரசங்கம் செய்வேன். எவ்வளவோ சவால்களை கொடுப்பேன். ஆனால் நான் எப்பொழுதும் என் உள்ளத்தில் சிந்திக்கும் ஒரு காரியம், யார்தான் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அதன்படி செயல்படுறாங்க? குறிப்புகள் எழுதுவதே மிக குறைவு. அப்ப எப்படி இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க போறார்கள்? இந்த பிரசங்கத்தின் மூலமாக என்ன விளைவு ஏற்படுகிறது என்று நான் எனக்குள்ளே எவ்வளவு முறை கேள்வி கேட்டிருக்கிறேன். அப்புறம் யாராவது வந்து சொல்லுவாங்க, ஐயோ அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னை தொட்டார், நான் என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதன் மூலமாக ஒரு பெரிய உற்சாகம் வரும். ஆனா எல்லாரும் அப்படி வந்து சொல்வார்கள் என்று இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அவர் வார்த்தைகளை தொடர்ச்சியாக விசுவாசித்தார்கள் என்று எங்களை குறித்து சொல்லப்பட வேண்டும். 5வது எங்களுடைய பொறுப்பு 2 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது, 13-21. அவர் கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை மறக்கக்கூடாது. பாருங்கள், அந்த 3 வார்த்தைகள் அதெல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கு. கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள். தேவ ஜனத்திற்காக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம். பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், சபை சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இந்த கிரியைகளை, அற்புதங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அதனால் தான் சங்கீத புத்தகங்களில் திரும்ப 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 இந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது. தேவ மக்கள் அதை மறந்துவிடக் கூடாது. 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நீங்களும் நானும் அதை மறக்கக்கூடாது. அதனால் தான் நாங்கள் ஒரு குறிப்பு புத்தகத்தில் ஆண்டவர் எங்களுக்கு செய்து வரும் அதிசயங்கள், அற்புதங்களை எழுதி வைப்பது மிக நல்லது.
அதை அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த சந்ததி அதை வாசிக்கும் பொழுது அவர்கள் உற்சாகம் பெறலாம். அப்பா வாழ்க்கையில், அம்மா வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி செயல்பட்டாரே, இப்படி செயல்பட்டாரே. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்கள் கொழும்பில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ வருஷ காலமாக தெஹிவல பிரதேசத்தில் வாழ்ந்தோம். நாங்கள் ஒரு வீட்டில் கூலி கொடுத்து வாழ்ந்து கொண்டு வந்தோம். என் அப்பாவும் அம்மாவும் இருவரும் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். பெரிய சம்பளம் இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் தீர்மானம் எடுத்தார்கள், நாங்கள் ஒரு சின்ன நிலத்தை வாங்கி நாங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். இதற்கு எங்கிருந்து பணம் வரப்போகிறது? வங்கியிலிருந்து ஒரு 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 லோன் எடுக்கக்கூட, கடன் எடுக்கக்கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் மிக ஆச்சரியமான காரியம், எங்களுடைய சபை மூப்பர்கள் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள். ஒரு நிலத்தை வாங்கினது மாத்திரமல்ல, ஒரு வீட்டை கூட கட்டக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதை நாங்கள் இன்று கூட, நானும் என் அண்ணா, தம்பி, அக்கா, அதை குறித்து நாங்கள் கதைத்து ஆண்டவரை துதித்து எங்கள் பெற்றோரை கனம் பண்ணி அவர்களுடைய விசுவாசத்திற்காக, அது எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம். கல்கிஸ்ஸ பிரதேசத்தில் இன்று கூட அந்த வீடு இருக்கு. அது ஒரு அற்புதம். அப்படி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து வரும் அற்புதங்களை எழுதி நினைவு கூர்ந்து அடுத்த சந்ததிக்கு அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். தொடர்ச்சியாக எங்கள் பொறுப்புகள். ஆறாவது, அவர் ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். 13ஆம் வசனம். தேவ ஜனம் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்காமல் ஒரு மிகப்பெரிய கிரயத்தை செலுத்த நேரிட்டது. நாங்கள் மிகவும் அவசரப்படுகிறோம், அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுக்கிறோம். தேவனுக்காக நாங்கள் காத்திருக்காமல் எங்கள் சொந்த புத்தியில் செயல்பட்டு நாங்கள் பெரிய பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆறாம் பொறுப்பு, தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். அது ஏற்ற சமயத்தில் வரும், எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏழாவது, இது தேவ மக்கள் மத்தியில் காணப்பட்ட ஒரு பரம்பரை பாவம், விக்கிராராதனை. 19ஆம் வசனம், 36ஆம் வசனம், 38ஆம் வசனம். விக்கிரகங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை முழுமையாக அழிக்க வேண்டும். இன்று நாங்கள் விக்கிரகங்கள் என்று சொன்னால் பொன்னினாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் மாத்திரமல்ல, மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், அவற்றை நாங்கள் இல்லாமலாக்குவது ஒரு விதத்தில் பார்க்க போனா ஒரு சுலபமான காரியம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இல்லை. பொன், தங்கம், மர விக்கிரகங்கள் பெருசா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விக்கிரகங்கள் இருக்கு. அதை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? அதற்காக நான் உங்களுக்கு 5 கேள்விகளை கொடுத்திருக்கிறேன். இந்த 5 கேள்விகளை கேட்பதின் மூலமாக நீங்கள் உங்கள் விக்கிரகத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நான் என் விக்கிரகத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். முதலாம் கேள்வி, என் நேரத்தை மேலதிகமாக எதற்காக செலவழிக்கிறேன்? உதாரணம், கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டே இருப்பது, மணித்தியால கணக்காக பார்த்து கொண்டே இருப்பது, திரைப்படங்களை மணித்தியால கணக்காக பார்த்து கொண்டிருப்பது, நேரம் வீணாக்கப்படுகிறது. அப்பொழுது நாங்கள் உடனடியாக சொல்லலாம், ஒரு விளையாட்டு போட்டி ஒரு விக்கிரகமாக மாறி இருக்கு. இப்ப விளையாட்டு போட்டிகளை பார்க்க கூடாது, அதில் ஈடுபடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. இங்கே பாவிக்கப்பட்டிருக்கும் முக்கிய வார்த்தை மேலதிகமாக.
பொழுதுபோக்கு எங்கள் வாழ்க்கையில் இருப்பது அவசியம். ஆனால் மேலதிக நேரம் அவற்றிற்கு கொடுக்கப்பட்டால் அது ஒரு விக்கிரகம் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன் திரைப்படங்களை பார்ப்பதில் எனக்கு ஒரு பைத்தியம். சில சமயங்களில் ஒரு தினத்தில் 2 படங்களை கூட பார்ப்பேன். 2 படங்கள். ஒன்று போதாது என்று சொல்லி 2ஆம் படத்தையும் போய் பார்ப்பேன். அப்ப மிக சுலபத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, உண்ட வாழ்க்கையில் இருக்கும் விக்கிரகம் இந்த படம் பார்க்கும் பைத்தியம். ஆண்டவர் அதை முற்றிலும் உடைத்தார். நான் ரட்சிக்கப்பட்டதும் 2ஆம் கேள்வி, என் பணத்தை எதற்காக மேலதிகமாக செலவழிக்கிறேன்? இங்கேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை மேலதிகம். பணத்தை நாங்கள் வெவ்வேறு காரியங்களுக்காக பாவிக்கிறோம். மேலதிகமாக எந்த காரியத்திற்காக நான் என் பணத்தை பாவிக்கிறேன்? அது 2ஆம் கேள்வி. 3ஆம் கேள்வி, எதை யாரை நான் மேலதிகமாக நேசிக்கிறேன்? எதை? அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு செல்ல பிராணியாக இருக்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் செல்ல பிராணிகள் மேல் செலவழிக்கப்படும் பணம், அவற்றிற்கு கொடுக்கப்படும் உணவு, அவற்றிற்கு கொடுக்கப்படும் மருந்துகள் நம்ப முடியாது. கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காப்புறுதி கூட இருக்கும் மிருகங்களுக்காக, செல்ல பிராணிகளுக்காக. எதை? செல்ல பிராணியாக இருக்கலாம், யாரை? அது ஒரு நபராக இருக்கலாம். ஆண்டவரை பார்க்கிலும் மேலதிகமாக நேசிக்கிறேன். 4ஆம் கேள்வி, எதை யாரை குறித்து மேலதிகமாக கதைக்கிறேன்? நாங்கள் பேசும் வார்த்தைகளை வைத்து ஒரு விக்கிரகத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நான் ஏதோ ஒரு பொருளை குறித்து, ஒரு விளையாட்டை குறித்து, இல்லாவிட்டால் ஒரு நபரை குறித்து நான் தொடர்ச்சியாக கதைத்து கொண்டே இருந்தால் அப்ப எங்களுக்கு விளங்கும், இவருக்கு இந்த நபரை குறித்தும் இந்த பொருளை குறித்தும் ஒரு பைத்தியம் வந்திருக்கு. அது ஒரு விக்கிரம். 5ஆம் கேள்வி, எதை யாரை குறித்து மேலதிகமாக சிந்தனை செய்கிறேன்? இது ரகசியமாக நடக்கும் ஒரு காலம். பேசுவது அடையாளம் கண்டு கொள்ள முடியும் மற்றவர்களால். என்னுடைய சிந்தனைகளில், கற்பனைகளில் நான் யாரை எதை குறித்து மேலதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இவரை நான் என் மனதிலிருந்து அகற்ற முடியாது, இந்த பொருளை என்னுடைய மனதிலிருந்து அகற்ற முடியாது. இந்த 5 கேள்விகளை நீங்கள் நேர்மையாக கேட்டு பதில் கொடுத்தால் உங்களுடைய விக்கிரகம் என்ன என்பதை நீங்கள் மிக எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த விக்கிரகங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை நாங்கள் முழுமையாக இல்லாமல் ஆக்க வேண்டும். இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடறல் செய்தால் அதை பிடுங்கி எரித்து விடு. உன்னுடைய வலது கை உனக்கு இடைஞ்சலாக இருந்தால் அதை துண்டித்து போடு. ஆண்டவர் என்ன சொல்றார்? புரட்சிகரமான சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், ரடிக்கல் சர்ஜரி. இல்லாவிட்டால் புற்றுநோயை போல் அது எங்களை அழித்து விடும். அதை அப்புறப்படுத்த வேண்டும், வெட்டி போட வேண்டும், கிழித்தெறிய வேண்டும். இந்த 7வது குறிப்பை குறித்து ஒரு நட்சத்திரத்தை போட்டு வைங்க. கொஞ்சம் நேரத்தை எடுத்து நீங்களும் நானும் இதை சிந்தித்து இதற்கு கண்டிப்பா ஒரு பதிலை கொடுத்தே ஆக வேண்டும். இது என்ற 7ஆம் பொறுப்பு. இப்ப அடுத்த ஸ்லைடில் 8ஆம் பொறுப்பு, திறப்பின் வாயிலே நின்று ஜெபித்தல் மோசேயை போல். திறப்பின் வாயிலே நின்று
தேவ நியாய தீர்ப்பு மக்களை முழுமையாக அளிக்காதபடிக்கு ஜெபிப்பது. திறப்பின் வாயிலே நின்று எங்கள் குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது. நான் வீட்டு சந்திப்புகளில் கேட்கும் ஒரு கேள்வி குடும்பங்களை குறித்து, யோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். சர்ச்சுக்கு போறாங்களா? ஆண்டவரை நேசிக்கிறாங்களா? இல்லை என்று பதில் சொல்லப்பட்டதும் நான் கொடுக்கும் சவால், திறப்பின் வாயிலே நின்று அவர்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிங்க. அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. மரணம் வந்தால் அது முடிவு. அதற்கு பிறகு ரட்சிப்புக்கு இடமே இல்லை. ஃபைனல் குட் பை. 44ஆம் வசனத்தில் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஜெபங்களை கேட்கும் தேவன் அவர். எங்கள் ஜெபங்கள் வீணாக செல்லாது. எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுப்பார். 47ஆம் வசனத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களை ரட்சியும், எங்களை விடுதலை செய்யும். எவ்வளவு பொருத்தமான ஒரு ஜெபம்! பாவத்தில் சிக்கொண்டு இருக்கும் நாங்கள், பாவ அடிமைத்தனத்தில் அகப்பட்டிருக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஆச்சரிய பதில் கொடுப்பார். 9ஆம் பொறுப்பு 25ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ குரல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். குடும்பத்தினருடைய குரல், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுடைய குரல், சமுதாயத்தில் கேட்கப்படும் குரல்கள். நீங்கள் டிவி வானொலியை போட்டால் அங்கிருந்து வரும் குரல்கள். எவ்வளவோ குரல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். அரசியல்வாதிகளுடைய குரல்கள். கர்த்தருடைய குரலுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய குரல் எப்படி நாங்கள் கேட்கிறோம்? வேத வாசிப்பின் மூலமாக, தேவ செய்திகள் மூலமாக. கர்த்தருடைய குரலை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாய் இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை வாசித்து அவருடைய மெல்லிய குரலை நாங்கள் கேட்கிறோமா? அதை நாங்கள் ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைக்கிறோமா? இன்று ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், இன்று எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது என்று நாங்கள் எழுதி வைக்கிறோம். நாங்கள் மறக்காதபடிக்கு அதன்படி நாங்கள் செயல்படுகிறோமா? 10ஆம் பொறுப்பு 25ஆம் வசனத்தின்படி முறுமுறுக்காமல் நன்றி செலுத்துதல். அக்டோபர் மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை ஒதுக்கப்பட்டுள்ளது. கனடா போன்ற நாடுகளில் தேங்க்ஸ் கிவிங் டே அண்டு நன்றி செலுத்தும் தினம். அது ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டிய ஒரு காரியம் தானே. நாங்கள் பார்த்தோம், போன வாரம் கூடாரங்களில் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த முறுமுறுத்தல் எப்பொழுதும் இல்லத்தில் ஆரம்பமாகும், உள்ளத்தில் ஆரம்பமாகும், ரகசியமாக. பிறகு அது வெளியரங்கமாக ஒரு 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 குண்டை போல வெடிக்கும். முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். நான் ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க நித்திரைக்கு முன்பு அன்றைய தினத்தை நினைவு கூர்ந்து அந்த தினத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், திட்டவட்டமாக நன்றி செலுத்துதல். 11ஆம் பொறுப்பு 28ஆம் வசனத்தில் எங்கள் தேவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இதை மறைமுகமாக சொல்ல போனால் நாங்கள் பின்வாங்க கூடாது. பேதுருவை போல் தூரத்தில் அவரை பின்பற்றக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. நான் ஆண்டவரை நம்பினேன், ஆனால் என்னதான் நடந்துச்சு என்று அதைரியப்பட்டு ஆண்டவரை விட்டு விட்டு பின்வாங்கும் மக்கள் அநேகம். எங்கள் தேவனை நாங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும்.
என்ன சூழ்நிலையில் நாங்கள் அகப்பட்டிருந்தாலும் நாங்கள் அவரை கைவிடக்கூடாது. தூரத்தில் அவரை பின்பற்றக்கூடாது. அவரோட கூட ஒரு நெருங்கிய உறவு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அது 11ஆம் பொறுப்பு. இப்ப அடுத்த ஸ்லைடில் 12ஆம் பொறுப்பு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அவசியம். 35ஆம் வசனத்தில் இதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனம் அந்நிய ஜாதிகளோடு ஒரு ஐக்கியத்திற்குள் வந்து பிழையான திசையில் திசை திருப்பப்பட்டார்கள், பாவங்களில் ஈடுபட்டார்கள். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மிக அவசியம். இந்த காரியங்களை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவிசுவாசிகளின் கொள்கைகள், பிரின்சிபல்ஸ், பெருமதிகள், வேல்யூஸ், பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், பாவங்கள், வீண் பேச்சு, இவை எங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கங்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை அறியாத மக்களோடு சம்பந்தம் வைக்கிறோம். அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களோடு ஒரு நட்பு வைக்கலாம், ஒரே ஒரு காரணத்துக்காக, அவர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்காக. இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எங்களை அறியாமலே அவர்களுடைய கொள்கைகள், பெருமதிகள், பழக்க வழக்கங்கள், பாவங்கள், வீண் பேச்சு, 5 காரியங்கள். நீங்கள் இதற்கு இலக்கங்கள் போட்டுக்கொள்ளலாம். கொள்கைகள் 1, பெருமதிகள் 2, பழக்க வழக்கங்கள் 3, பாவங்கள் 4, வீண் பேச்சு 5. அவர்களை போல் பேச ஆரம்பிப்போம். அவர்கள் பாவிக்கும் வார்த்தைகளை நாங்களும் பாவிக்க ஆரம்பிப்போம். அது 12ஆம் மிகப்பெரிய பொறுப்பு. 13 அதோடு சம்பந்தப்பட்ட காரியம், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 39ஆம் வசனம், தேவ மக்கள் தங்களை அசுத்தமாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு துக்கமான வார்த்தை. நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இதற்கு 3 காரியங்கள் மிக அவசியம். பாவத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும், பாவத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும், பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களும் நடைபெற்றால்தான் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். பாவத்தை வெறுக்க வேண்டும். உங்களோட வீட்டுல குப்பை இருந்தா அந்த குப்பையை நீங்க நேசிக்க மாட்டீங்க, அந்த குப்பைக்கு நீங்க முத்தம் கொடுக்க மாட்டீங்க. அந்த குப்பையை எவ்வளவு சீக்கிரம் வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அதை வெளியே அகற்றி விடுவீர்கள். அதே போல் பாவத்தை குப்பையாக கருதி அதை நாங்கள் வெறுக்க வேண்டும். அது ஒரு அருவருப்பு. பாவம் ஒரு அருவருப்பு, ஒரு குப்பை. பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்திற்கு முற்றுப்புள்ளி போட வேண்டும், முற்றுப்புள்ளி போட வேண்டும். அந்த பாவத்தை தேவ கிருபையால், தேவ வல்லமையால் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சங்கீதம் 106 இருந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய 13 பொறுப்புகள். இவற்றையெல்லாம் நீங்கள் திரும்பவும் இந்த யூடியூப் ரெக்கார்டிங் மூலமாக கேட்கலாம். மாத்திரமல்ல, பிடிஎஃப்பையும் அனுப்பி வைப்போம், பவர் பாயிண்டை கூட அனுப்பி வைப்போம். திரும்ப திரும்ப படித்து வாசித்து நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, இந்த பாடங்களை என் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நான் நினைக்கையில் இன்னும் ஒரு ஸ்லைடு இருக்குண்டு ஜெபிப்போம். சங்கீதம் 106 3 வார காலமாக ஆண்டவரே துண்டு துண்டாக பிரித்து நாங்கள் படித்து வந்தோம். ஒரு தோடம் பழத்தை நாங்கள் எப்படி உறிஞ்சி எடுக்கிறோமோ அதே விதமாக நாங்கள் இந்த சங்கீதம் 106 உறிஞ்சி அதிலிருந்து நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அவற்றை கற்றுக்கொள்ள முயற்சி எடுத்தோம். ஆண்டவரே, இந்த 3 பாடங்களையும்
எங்கள் மனதின் ஆழத்தில் நீர் பதிய வைத்தருளும். இவற்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆண்டவரே. உம்மால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக செயல்பட வேண்டும். உம்முடைய கரம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக, குடும்பத்தின் மேல் இருப்பதாக, சபையின் மேல் இருப்பதாக. இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு சகோதரன் சகோதரியை கண்ணோக்கி பாரும். அவர்கள் பிரச்சனைகள் என்னவென்று உமக்கு தெரியும். அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும், உற்சாகப்படுத்தும், சுகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.